செல்லாம் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றேன், அதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், இருந்தாலும் நம்மளும் தெரிஞ்சிருந்தா புதுப்பிச்சுக்கிடுவோம். தெரியாத விஷயத்தை இன்ஷால்லா கேட்டு நமக்கு அமல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா ஆக்கி அருள்வானாக. உங்கள்கிட்ட சொல்லும் முகமாக நாங்களும் அமல்படுத்தக்கூடிய வல்லமையை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. ஆமீன். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சொல்லித்தாங்க நாயகமே அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூல் அலி ரலியல்லாஹு தஆலா வந்து ரொம்ப ஏழை சகாபி, எல்லாருக்கும் தெரியும். அவங்கள்ட்ட எந்த விதமான பொண்ணோ பொருளோ எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஏழை சகாபி, உழைச்சி உண்ணக்கூடிய சகாபி. அப்போ அந்த அலி ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் 4000 திர்ஹம் சதக்கா செய்யாமல் நீ படுக்கைக்கு செல்லாதேங்கிறான். 4000 திர்ஹம் அப்படிங்கிறது என்னண்டா, ஒரு ஒரு திர்ஹம்ங்கிறது தங்க காசு சொல்லுவாங்க. அப்போ தீனாருங்கிறது வெள்ளி காசு, திர்ஹம்ங்கிறது தங்க காசு. இப்போ அந்த தங்க காசு எப்படின்னா 4 கிராம் கொண்டது தான் அந்த இது. நம்ம சொல்கிறோம் அரப்பவன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த அளவுக்கு 4000 திர்ஹம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள்ங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா நான் ஏழை, நான் அதெல்லாம் எப்படி செய்ய முடியும், ஒன்றும் சொல்லலை. பார்த்துக்கிட்டே ரசூலுல்லாஹ் ஒரு காரியத்தை சொல்கிறாங்கண்டா அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவதாக சொல்கிறாங்க, அலியே ஒவ்வொரு நாளும் குரானை ஓதாமல் படுக்கைக்கு செல்லாதே, முழு குரானையும் ஓதாமல் நீ படுக்கைக்கு செல்லாதேங்கிறாங்க. மூணாவதாக சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது எப்படிப்பட்ட வாக்கியங்கள், இதை நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறோங்கிறத இன்ஷால்லா பார்த்துக்குருவோம். மூணாவதாக சொல்கிறாங்க, காபாவை தவாபு செய்யாமல் நீ தூங்காதேங்கிறாங்க. மதினாவில் தான் இது நடக்குது. மதினாவில் இருந்து மக்காவுக்கு வந்துட்டு போகிறதாக இருந்தால் தவாபு செய்கிறதா, காபத்துல்லாவுக்கு வந்தாலும் தவாபு செய்யணும். மதினாவில் செய்ய முடியாதே. என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் காபாவை தவாபு செய்யாமல் நீ படுக்கைக்கு செல்லாதேங்கிறாங்க. மூணாவது. நாலாவதாக சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர், சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நீ வாங்காமல், உனக்கு என்று வாங்காமல் நீ படுக்கைக்கு செல்லாதேங்கிறாங்க. நாலாவதாக. ஐந்தாவதாக சொல்றாங்க, உன் எதிரியை கொல்லாமல் நீ படுக்கைக்கு செல்லாது, உன்னுடைய எதிரியை நீ கொல்லாம படுக்கைக்கு செல்லாதேங்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ், இந்த 5 விஷயத்துக்கும் என்னால் இயலுமா அப்படி என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு இப்போ விளக்கங்கள் கொடுங்க அப்படின்றாங்க. இப்போ அலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, 4000 திரகம் செய்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கணுண்டா, அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னது நம்மளுக்கு தானே, நம்மளுக்கு கிடைக்கணுண்டா என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது 4 தடவை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு நீங்கள் படுக்கைக்கு சென்றால் 4000 திர்ஹம் சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுவான். சுபஹான் அல்லாஹ். 4 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அது நம்ம ஓதுறது எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம நிறுத்தி தஜ்வீதோட மகரஜோட அல்லாட்ட உதவி கேட்குறோம், அல்லாவை வணங்குறதுக்கு கேட்குறோம், நேரான பாதையை கேட்குறோம், வலிதவரியுடைய பாதையில் போகக்கூடாதுன்னு கேட்குறோம். அப்படின்னு நினச்சா ஓதுவோம். நம்ம எப்படி ஓதுவோம்? அவசரமாக ஓதுவோம். அப்படி ஓதக்கூடிய அந்த 4 தடவை ஓதுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முபாரக்கான நாவிலிருந்து வந்த வார்த்தை. 4000 திர்ஹம் செய்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுவான்ங்கிறாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க, முழு குரானையும் ஓதிவிட்டு படுக்கைக்கு செல்லுங்கள்ன்றாங்க. முழு குரானை ஓதிவிட்டு படுக்கைக்கு சொல்லுங்கண்டா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதக்கூடிய சகாபாக்கள் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா வேலைக்கு போனதான் உணவு. அப்ப அந்த சூழ்நிலையில என்ன சொல்றாங்க, சூரத்துல் இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள் அலியேங்கிறாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி 3 தடவை குழுவில் அவசரம் ஓதிக்கிறோம். குரான் ஒரு குரான் ஓதுன நன்மை நம்ம நினச்சிடக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய நாவும் நம்ம நாவும் ஒன்றும் இல்லை. அப்போ இது நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாங்கண்டா, இதில் வழியில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஆளை பதிய வச்சுக்கிறோன்னா, சூரத்துல் இஹ்லாஸை 3 முறை ஓதுவதினால் குரான் முழுவதும் ஓதுன நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு அளிப்பான். குரானில் இருக்கக்கூடிய சூறாக்கள்லேயே சின்ன சின்ன சூறாக்கள் இருக்குது. அதில் இந்த சூறா 4 ஆயத்துக்கள் கொண்டதான் குல் ஹுவல்லாஹ் சூறா. அந்த 4 ஆயத்துலையும் அல்லாஹ் அவனை மட்டுமே சொல்லியிருப்பான், நான் ஒருவன், நான் தேவையற்றவன், நான் யாரையும் பெறவும் இல்லை, யாரையும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தன்னை பற்றியே சொன்ன சூறா அது. அந்த சூறாவை 3 தடவை ஓதணும்னா 12 ஆயத்துக்கள் தான்.
அந்த 12 ஆயத்துக்களை நம்ம இஹ்லாஸான முறையில் ஓதிட்டோம்டா முழு குரானையும் ஓதுன நன்மையை அல்லாஹ் தர்றான் அப்படிங்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். மூன்றாவதாக காபாவை தவாபு செய்யாமல் நீ படுக்கைக்கு செல்லாது. இப்பதான் அலிதுலத்தில் கேட்குறாங்க, யாரும் சொல்லல நம்ம இருப்பது மதினா தானே, மதினா தானேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவர்களாக சொல்றாங்க, ஆமா காபத்துல்லாவை தவாபு செய்யும் போது செய்த நன்மையை 4 முறை 4ஆம் கலிமாவை ஓதிவிட்டு படுக்கைக்கு சென்றால் காபாவை தவாபு செய்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுவான். சுபஹான் அல்லாஹ். நம்மளை கஷ்டப்படுத்திலாம் அமல் செய்ய சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்மளால செய்ய முடியுமா முடியாதா? இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துருக்கோம் இல்லையா? 1வது சூரத்துல் ஃபாத்தியா, 2வது சூரத்துல் இஹ்லாஸ், 3வது 4ஆம் கலிமா. இப்போ இந்த இது நம்ம செய்ய முடியுமா முடியாதா? படுக்கைக்கு போகும்போது செய்யக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. படுக்கைக்கு தூங்க செல்லாதே அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து அதை செய்யணும். அதுதானே பெரிய விஷயம். 4வதாக உனக்கு சொர்க்கத்தில் ஒரு இடத்த நீ வாங்காம படுக்கைக்கு போகாதேங்கிறாங்க. உலகத்துல ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு வாடகைக்கு வீடு பிடிக்கிறதுக்கே பெரிய பாடா இருக்கு. சொர்க்கத்தில் உள்ள இடம் கரையம் போட்டு எனக்கு தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி பத்திரம் போடுறதா இருந்தா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் வாங்குறதா இருந்தா எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இது இருக்கும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாவே அதிகமாக ஓதி விட்டு படுக்கைக்கு சென்றால் சொர்க்கத்தில் உனக்கு இடம் நிச்சயம்ங்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அடுத்தது 5வதாக உன் எதிரியை கொல்லாமல் நீ படுக்கைக்கு செல்லாது. எதிரி என்பது நம்ம கூடயே இருக்கக்கூடிய எதிரி, ஒன்று நப்சு, இன்னொன்று இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்வோம், அது 2 மோத விட்டு நம்ம வேடிக்கை பார்க்க மாட்டோம், நம்மளை அது மோத வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நப்சையும் கொல்லணும், எதிரியவும் இபிலிசையும் நம்ம கொல்லணும். கொல்லணும்னா என்ன, அவன் நம்மளை விட்டு அவனை நகட்டணும். அவனுக்கு மரணமே இல்லையே, கியாமத்து நாள் வரைக்கும் அவனுக்கு மரணம் இல்லையே. அப்போ அப்படிப்பட்டவனையும் அவனையும் துரத்தணும். அதே நேரத்தில் நம்ம நப்சு அம்மாராவையும் அடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இஸ்திக்பாரை, தலைமையான இஸ்திக்பார் இருக்கு இல்லையா, செய்யதல் இஸ்திக்பார்னு ஒரு இஸ்திக்பார் இருக்கு இல்லையா, அல்லாஹும்ம அன்த ரப்பி, அந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச இஸ்திக்பார் தான் அது. அந்த தலைமையான இஸ்திக்பாரை 10 முறை, இல்லை அது நமக்கு மனம் இல்லை, எனக்கு ஓத தெரியாது அப்படின்டா, அஸ்தகுருல்லாஹில் அலீம், அதையாவது நம்ம 100 முறை ஓதி நம்ம நப்சை கொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நப்சை அடக்கக்கூடிய சக்தியை நம்ம கொண்டு வரணும். இஸ்திக்பாரை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம நப்சை அடக்கக்கூடிய வல்லமையை அல்லாஹ் தருவான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 5 விஷயத்தையும் அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 5 விஷயத்தையும் அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மரணம் வரைக்கும் ஒரு பொழுதும் விட்டதே இல்லையா. ரசூல்லா என்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை அவங்க கடைபிடிச்சு அவங்களுடைய மரணம் வர்றது வரைக்கும் விட்டதே இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இதை தெரியப்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் தெரியப்பட்டு நம்ம மறந்துருப்போம், விட்டுட்டோம். இன்னையில இருந்து நம்ம உறுதி எடுப்போம். எவ்வளோ நேரம் ஆகும் இதை ஓதுறதுக்கு? சூரத்துல் ஃபாத்தியா ஓதி, சூரத்துல் இஹ்லாஸை ஓதி, அடுத்து நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் 4ஆம் கலிமாவை ஓதி, அப்புறம் லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லாவை ஓதி, நம்ம இஸ்திக்பாரை ஓதி சலவாத்துக்களோடு நம்ம படுக்க செல்லும் போது ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு நன்மையை தருவாங்கிற உறுதியோட, ஏன்னா ரசூல்லா சொல்லி அலிரலியல்லாஹு செஞ்சுருக்காங்க. அப்போ நானே இதை செய்கிறேன் ரப்பே, எனக்கு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை